ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்மளுக்கு கண்டிப்பா வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ஸ்ல ஒண்ணு. ஸோ அதுக்கு நம்ம அகாடமில இருந்து ரிலீஸ் பண்ண போற புக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு நிறைய பேர் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் பண்ணியிருந்தீங்க. சாம்பிள் மெட்டீரியல்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து ரிலீஸ் பண்றோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யூனிட் நம்பர் 3யோட நம்மளோட புக். இது கரண்டா நம்மளோட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் புக்ஸ்ல வந்து அவைலபிள். இப்போ இந்த புக் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி காட்டுறேன். இந்த புக்ஸோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட செகண்ட் எடிஷன் புக். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னும் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணி புக்கை இன்னும் விலாவாரியா வந்து சேஞ்ச். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வெரி பேசிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில யூனிட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸை ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா திரும்ப நீங்க ஸ்கூல் புக் வந்து திறந்து பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால அது எல்லாத்தையுமே பிரிலிமினரி சாப்டராகவே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் உங்களுக்கு ஃபார்முலாஸ் இந்த மாதிரி சேர்த்து ஒரே பிளேஸ்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ தட் நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி. அண்ட் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, இதையும் தாண்டி நாங்க வேற ஏதாவது புக்ஸ் வாங்கணுமா, இதை தாண்டி நாங்க வேற படிக்கணுமா அந்த மாதிரி கேட்பீங்க. அவசியம் கிடையாது. இப்போ ஒரு புக்குமே நாட் ஜஸ்ட் யூனிட் நம்பர் 3 எல்லா புக்ஸுமே நம்ம மல்டிபிள் புக்ஸை ரெஃபர் பண்ணி அதுல இருக்கிற சிலபஸ் ஓரியன்டான கண்டென்ட்டை மட்டும் எடுத்து அதுலயும் எக்ஸாம்க்கு நம்மளுக்கு எது வேணுமோ அதை தான் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டென்ட் படிக்கிறத காட்டிலும் எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்றது இட் மேட்டர்ஸ் மோர் இல்லையா? ஸோ அப்போ ஒரு விஷயத்துலயும் ஒரு டாபிக் கீழேயுமே உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த சால்வ் ப்ராப்ளம்ஸ் வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. அண்ட் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ இப்ப நம்ம வந்து கொஸ்டின் கொடுத்துருக்கோம். டெஃபினெட்லி எல்லா மாடியூலுக்கும் பின்னாடி கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே உங்களுக்கு எங்கெங்க தேவைப்படுதோ அங்க வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸும் அட்டாச் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஒரு சில பேஜஸ்ல நீங்க எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்க தனித்தனியா எல்லாத்துக்குமே வந்து நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னவோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நோட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்பேஸும் வந்து அலாட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எல்லா சாப்டர்ஸுமே உங்களுக்கு கிளீன் கட்டா உங்களுக்கு இண்டெக்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன சாப்டர்ல என்னென்ன கவர்ட் அப்படின்றத பேஜ் நம்பர் முதல் கொண்டு கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கோம். ஜென்ரல் நீங்க ஒரு புக் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் எக்ஸாக்டா அதே மாதிரி. பட் ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கவர் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் காமனா பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ், அதுக்கு நீங்க எக்ஸாம்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள், அந்த மாதிரி எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு தனித்தனியாவே பாக்ஸாவே போட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இப்போ ஒரு யூனிட்டுக்கு பின்னாடியுமே நம்ம கொஸ்டின்ஸ் கொடுக்கறது வழக்கம் தான். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எல்லா யூனிட்லயுமே இன் பிட்வீன் த யூனிட் ஒரு சப் டாபிக் முடிஞ்ச உடனேவும் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த சப் டாபிக் முடிஞ்சு இப்போ ஒரு 5-6 சப் டாபிக்ஸ் ஒரு யூனிட்ல இருக்கு அப்படின்னா அது முடிஞ்ச பிறகு அட் த எண்ட் ஆஃப் த சாப்டர் 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். மற்ற எந்த சப்ஜெக்ட் காட்டிலும் அதிக அளவு இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம் சால்விங்க்கு மேத்ஸ்ல தான் இருக்கு. ஸோ அதை மனசுல வச்சுதான் இதை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது நம்மளோட செகண்ட் எடிஷன் புக்ஸ் அப்படின்றதுனால முதல் எடிஷனை உங்களுக்கு நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் சரி அண்ட் இதுல நம்ம கொடுத்துருக்கிற வே ஆஃப் அப்ரோச்சும் சரி நிறையவே வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடிஷன் வச்சிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த புக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னா இட் இஸ் அபவுட் த ஆத்தர் புக்ஸ். இப்போ டிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு சில புத்தகங்கள் அவங்க ரொம்ப காமனா வந்து யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு வந்து வெளிப்படையாவே தெரியும் அந்த கொஸ்டின் பார்த்தா இது ஒரு புக்ல பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி புக்ஸோட லிஸ்ட்டை வந்து ஃபுல்லா கலெக்ட் பண்ணி ஒரு யூனிட்டுக்கும் அந்த புக்ஸ்ல இருந்து நம்ம ரெஃபரன்சஸ் எடுத்திருக்கோம். ஸோ டிபிக்லி ஒரு யூனிட்டுக்கு 4 to 5 புக்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்ற பொழுது அதுல டிஆர்பி ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ற புக்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிருக்கோம். அதுல ஒரு சில ஃபாரின் ஆத்தர் புக்ஸுமே வந்து யூஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து டெவலப் பண்றதுக்கு. சோ நீங்க 2-3 புத்தகங்கள் ஒரு பர்டிகுலர் யூனிட்டுக்கு வாங்குற இடத்துல இந்த ஒரு புக் நீங்க வாங்கினீங்கனாலே உங்க எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றது எல்லாமே இந்த இடத்துல வந்து கவர் ஆயிடும். அண்ட் இந்த புத்தகங்கள் நீங்க எப்படி வாங்கிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி இந்த ரிலேட்டடா வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ கமிங் March 8, 9 and 10 இந்த 3 நாட்கள்ல தமிழ்நாட்டுல 21+ டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நம்மளோட டீம் வந்து டிரெக்டாவே வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து எங்கேஜ் ஆயிருக்கும். ஸோ என்னன்னைக்கு எப்பப்ப எங்கெங்க புக்ஸ் கிடைக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி கிளியர் கட்டான வீடியோவா கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நம்ம புக் டிஸ்ட்ரிபியூட் பண்றது நம்ம கோர்ஸ்ல ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி March 10 வந்து புது பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தான் நம்ம இந்த புக்ஸ் வந்து கொடுக்குறோம். as of now ஸ்டாக்ஸ் அதுக்கு தான் இருக்கு. ஸோ நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோல கொடுத்துருக்கிற டீடைல்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லிருப்போம், அதை ஃபில் பண்ணுங்க. அப்பதான் ஸ்டாக் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து எடுத்துட்டு வர முடியும். புத்தகங்கள் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு இருக்காங்க
இதோட புத்தகங்கள் வந்து மார்ச் 8 அல்லது ஏப்ரல் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அது ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் நம்ம ஃப்ரீ வெபினார் குரூப்ல அட்டாச் பண்றோம். ஃப்ரீ வெபினார் குரூப்பும் இப்போ மேக்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஸ் ஆஃப் நோ மேக்ஸ் எக்ஸாமுக்கு நம்மளுக்கு ஃப்ரீ கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃப்ரீ கிளாஸஸ் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த ஃப்ரீ குரூப்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால அந்த ஃப்ரீ கிளாஸஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ புத்தகங்கள் பத்தி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. புத்தகங்கள் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. We will let you know. All the very best.